ஹாய் மக்களே, ப்ரைஸ் த லார்ட். இன்றைக்கி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, ஏசப்பா 70 பேரை தன்னுடைய சீஷர்களாக 12 சீஷர்கள் தவிர்த்து 70 பேரை அழைச்சி அபிஷேகம் பண்ணி, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள், பிணியாளிகளை சுஸ்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவங்க ஃபர்ஸ்ட் டே மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு வந்த உடனே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா பிசாசுகள் இவங்க வார்த்தைக்கு இயேசுவின் நாமத்தினால அவங்க சொல்லும்போது கீழ்ப்படிதுன்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அதை ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. நாங்கள் உங்கள் நாமத்தை யூஸ் பண்ணி பிசாசுகளை துரத்தணும், அவங்களும் அந்த பிசாசுகளும் எனக்கு கீழ்ப்படிது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் இப்போ இதுக்கு சந்தோஷப்படாமல் பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுறதுக்கு சந்தோஷப்படுறதை காட்டிலும் பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய நேரத்தில் நாம் ஆண்டருக்கு என்ன செய்கிறோம், நாம் ஆண்டருக்காக என்ன ஊழியம் செய்கிறோம், இதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும், அதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செஞ்சுருக்காரு, அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன கிருபைகளை கொடுத்துருக்காரு, இது எல்லாவற்றையும் காட்டிலும் பரலோகத்துக்கு போகிற ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பாவமன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டு நம்ம கொடுத்துருக்காரு. அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய நேரத்தில் நான் இன்றைக்கி இந்த ஊழியம் செஞ்சேன், நான் இவ்வளோ பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்திருக்கேன்னு சொல்லி நாம் செஞ்ச காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் ஃபோக்கஸை உங்ககிட்ட இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட திருப்புங்க. ஹாவ் அ நைஸ் டே.